நம்ம எங்க இருக்கோம்னா சராயு நதிக்கரை அயோத்தியில இருக்கிறோம். இந்த அயோத்தி நகர்ல இருக்கக்கூடிய சராயு நதிக்கரையில தான் நம்ம இப்ப இருக்கோம். இந்த நதிக்கரையோட சிறப்பு என்ன அப்படின்னா, ராமர் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய நேரத்துல ராமரே தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று விரும்பிய போது இந்த சராயு நதிக்கரையில தான் அவருக்கு வாழ்க்கையை ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சராயு நதி வந்து நேபாளத்துல சாரதா என்ற இடத்துல 2 நதிகளாக உற்பத்தியாகி இங்க அயோத்திக்கு முன்னால இந்த சராயு நதியின் காட்சியில தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அயோத்தி மாநகரின் நடுவில் செல்லக்கூடிய இந்த சராயு நதி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நதியாக காணப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி மாநகரில் சராயு நதிக்கரையில் மக்கள் அலை அலையாக கூடி இங்கே குளிப்பதன் மூலமாக தனது பாவங்கள் தீர்க்கப்படுவதாக ஒரு ஐதீகம். இந்த சராயு நதிக்கரையில் அயோத்தி மாநகரில் இப்பொழுது நாங்கள் உள்ளோம். இந்த சராயு நதிக்கரையின் அழகை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க, தசரத சக்கரவர்த்தியின் அரண்மனை இங்கே சராயு நதிக்கரையின் முன்பாக இங்கே இருப்பதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது தசரத சக்கரவர்த்தியின் 3 மனைவியர்கள், கோசலை, கையேயி, சுமத்திரை. இந்த கோசலையின் மகன் தான் ராமர், கையேயின் மகன் பரதன், சுமத்திரையின் மகன் தான் லட்சுமணன், சத்ருகன். ரைட், சரிங்களா? இப்ப இந்த 4 புதல்வர்களுக்கு முன்பாக கையை செய்த சகுனியின் சூழ்ச்சியால் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்கும் பணியை துறந்து அவர் காட்டுக்கு செல்வதாக ஒரு 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றதாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆமா, அது கேள்விப்பட்ட பரதன் இதை ஏற்க மறுத்து ராமரை காட்டில் சந்தித்து நீங்களே ஆட்சி செய்ய கோரிய பொழுது நான் 14 ஆண்டுகள் காட்டு தவம் முடித்த பிறகுதான் வருவேன் என்று அவர் வனவாசம் செய்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் தான் இன்று நாம் கூடியிருக்கிறோம். தொழிலை குழு நிறுவனர் காளிராஜா, செயலர் நரசிம்மன்.